ஒரு அறிஞர் அபு இஸ்ஹாக் ஷீராசி, அபு இஸ்ஹாக் ஷீராசி, அவர் பெரிய ஒரு ஷாஃபி மத்ஹப்ல ஒரு மிகப்பெரிய ஒரு அறிஞர், மிகப்பெரிய ஒரு ஃபக்கீஹ், 4ஆம் நூற்றாண்டுல மரணிச்ச ஒரு அறிஞர். அவர் தனது தந்தை அலி பின் யூசுஃபோட ஒரு இடத்துல இருக்கிறார். அவர் சின்ன வயசு. அலி பின் யூசுஃபோட ஒரு இடத்துல இருக்கிறார். நிறைய மக்கள் இருக்கிறாங்க, நல்ல மக்கள் இருக்கிறாங்க. எல்லாரும் தூக்கம், நைட்ல எல்லாரும் தூக்கம். பாப்பா மகன் இருந்து இல்ம முராஜா பண்ணி நிற்கிறாங்க, தொழுவுறாங்க, இபாதத் செய்யறாங்க, எல்லாம் செய்யறாங்க. செஞ்சு முடிஞ்சு அந்த மகன் பாப்பாட்ட சொல்றாரு, உங்க யாருமே 2 ரக்காத் என்ன செய்யல, தொழுவுறவங்க இதுக்குள்ள யாரும் இல்லையான்னு சொல்லி. அப்போ வாப்பா என்ன சொல்றான்னு சொன்னா, மகனே, இதை விட நீ தூங்கி இருப்பது சிறந்தது. இதை விட நௌமுக அஃதல் மின், நீ இதை விட தூங்கி இருப்பது சிறந்தது. மின் வுகூஇக ஃபில் ஹல்க், அல்லாஹ்வுடைய படைப்புகளை பற்றி புறம் பேசுவதை விட. பாருங்க, ஒரு அவனுக்கு தொழுத உடனே சைத்தான் அடுத்த செக்ஷன்ல எதுக்கு வர. இது இமாம் அபு இஸ்ஹாக் ஷீராசி சின்ன வயசுல அவருக்கு வாப்பா மூலம் கிடைச்ச என்ன தர்பியா, அலி இப்னு யூசுப் மூலம் கிடைச்ச தர்பியாவை தந்தை என்ன செய்யற மகன் சொல்லி காட்டுறாரு. என் வாப்பா எனக்கு இது என்ன செஞ்சாரு, இப்படி சொன்னாரு. நம்ம தொழுதமா அல்லாஹு தாலா என்கிட்ட இது கபூல் செஞ்சிட்டான்னா அதோட போயிடணும். அதாவது அதனாலதான் அன்றைய காலத்தில் உள்ள நல்ல மக்கள், அறிஞர்கள், நபிமார்கள் எல்லாருமே எப்படி இருந்தாங்கன்னா, ஒரு நன்மை செஞ்சிட்டா அதுக்கு பின்னால் அவங்களோட துவா அந்த நன்மை எனக்கு கிடைச்சதல்ல, கபூல்ல இருந்துச்சு. கபூல் செஞ்சிரியா அல்லா, தக்கபல் மின்னா, தக்கபல் மின்னா, தக்கபல் மின்னா, அல்லா இதை கபூல் செய்யறதுல மிச்ச கவனமா இருந்தாங்க. அவர்கள் அந்த அமலுக்காக துவா கேட்பதை விட கபூலுக்காக நிறைய என்ன செஞ்சாங்க, துவா கேட்டார்கள். ரப்பனா தக்கபல் மின்னா யார் கேட்டது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவா. கௌபத்துல்லாவை கட்டி உலகத்தில் உள்ள அவ்வளவு முக்கியமான ஒரு ஆலயத்தை கட்டிட்டு ரப்பனா தக்கபல் மின்னா, யா அல்லாஹ் எங்களிடம் இருந்து ஏற்றுக்கொள் என்று சொல்லக்கூடிய அந்த துவா கேட்டோம். மூமின் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? ஆமீன். யா அல்லாஹ் என்ன செய், கபூல் செய் என்கின்ற என்னது வார்த்தையை நம்ம சொல்றத பார்க்கிறோம். ஒரு மூமினுடைய கடைசி வார்த்தையாக சொர்க்கத்திலே மெதரிக்கும் வஆஹிரு தஅவானா. வாஹிர் தஅவானா என்ன? ஒரு முஃமினுடைய கடைசி பிரார்த்தனை, எங்களது கடைசி பிரார்த்தனை. சொர்க்கவாதிகள் சொல்லுவாங்க, சொர்க்கவாதிகள் சொல்லுவார்கள், சொர்க்கத்துல என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, வஆஹிரு தஅவானா, எங்களது கடைசி பிரார்த்தனை என்ன தெரியுமா? அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இதான் எங்கட கடைசி, இதான் எங்கட ஃபர்ஸ்டும், இதான் எங்கட கடைசி. புகழ் அனைத்தும் யாருக்கு? அல்லாஹ்வுக்குன்றது. அப்ப நம்ம செய்யக்கூடிய ஒரு தஸ்பீஹ், நம்ம செய்யக்கூடிய ஒரு தொழுகை, நம்ம செய்யக்கூடிய ஒரு தர்மம், நம்ம செய்யக்கூடிய மார்க்கத்துக்குரிய சேவை எல்லாமே எதுக்காக இருக்கிறோம்? அல்லாஹ் எனக்கு செய்த அருள், அல்லாஹ் செஞ்ச அருள்ல நான் கூலி எதிர்பார்க்கிறேனே தவிர அடியார்களை விட நான் கூடுதல் என்றதுக்காக அதை என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அவர்களுக்கு பெருமையை பாராட்டுற மாதிரி யாரோ எண்ணமாக அதை என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நம்ம வீதிகள்ல நடந்து செல்றோம், நம்மளை விட அதாவது நன்மையில குறைந்த மக்களை என்ன செய்யறோம், நம்ம பார்க்கிறோம். நன்மையில குறைஞ்ச மக்கள் அல்லது பாவத்தில் ஈடுபடக்கூடிய மக்களை பார்க்கிறோம். பெரும்பாலும் 75% கவலை எல்லாம் அவன் பாவத்தில் இருக்கிறானே, இப்படி கெட்டு பேத்திக்கிறானே என்ற தோரணையில இருக்கும். ஆனா அந்த தோரணை பெரும்பாலும் எதென்றா, நான் நல்லா இருக்கிறேனே என்று சொல்றதுதான். இப்படி இருக்கிறாங்களே சுப்ஹானல்லாஹ் அப்படி என்றது. இவர் பீச்சுக்குள்ள இருந்து சொல்லி, நீ ஏன் பீச்சு போனேன், சரியா? பீச்ல உட்கார்ந்துட்டு இருக்கிற எல்லா பாவிகளையும் பார்த்துக்கிட்டு அந்த இடத்துல அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்றது, தேடி பேத்து அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்றது. இப்ப நீ என்னத்துக்கு போன? ஒன்றில் நீ காத்து வாங்க போன, ஒரு இடம் இல்லை, நீ போனாய், பேசாம என்ன செஞ்சிடணும், வந்துடும். நீ உட பாவத்துக்கு அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்லிக்கிட்டு தவறான காட்சிகள் பார்த்துட்டியா, பிள்ளை செஞ்சுட்டு அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்லிட்டு ஏன் அந்த அவங்கள பத்தி நீ பேசுறேன்னா ஏன் அங்க போன? அல்லது ஒரு அந்த இடத்துல எல்லா மக்களுக்கு நேர் வழி காட்டுற மாதிரி ஒரு ஏதாவது வேலையோட என்ன செய். ஆனா நீ என்ன செய்யறான்னு சொன்னா, நான் எப்படிப்பட்ட நல்லவன், நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன் என்றதை காட்டுவதற்கான நிறைய முயற்சிகள் என்ன செய்யறான் பார்க்கிறான். அதனாலதான் ஒரு அறிஞர் சொல்றாரு, அதிகமான பெருமை அடிப்பவர்களாக தொழுகையாளிகளை நான் காண்கிறேன் என்று. இன்னொரு சொல்றாரு, எனக்கு அநியாயம் செஞ்சவங்களுக்கு எதிராக துவா கேட்கறதுக்கு பள்ளிக்கு போனா முன்சபுல அவங்க தான் உட்கார்ந்துருக்கிறாங்க. இது தொழுகை குறைச்சு பேசல, ஆனா நிறைய பேர் இபாதத்துல காட்டுற கவனம் தனது மற்ற சகோதரர்கள் பாவிகளாக இருக்கக்கூடிய சகோதரர்கள் இவர் எதை காண்றாரோ அவங்க மீது பெருமையாக என்ன செய்யறாங்க, காட்டாங்க. தான் ஒரு அதாவது தனக்கு எல்லாம் தெரியும் என்கின்ற அமைப்பில் காட்ட. அவன் எப்படி இருக்கிறான், அவனுக்கு எது சிறப்பண்டா, அவன் செய்யறது பாவம், அல்லாஹ் தஆலா அந்த பாவத்தின் மூலம் அவர்களை அழித்து விடலாம், அவர்களை நரகவாதிகளாக ஆக்கி விடலாம். ஆனா அவன் இன்கிசார் ஆகிட்டான்டா, உள்ளத்தால உடைஞ்சி
நாங்களாம் இப்படி பாவம் செய்யற பாவிகளாய்க்கிறோம், எப்ப நம்ம திருந்துவோம், எப்ப நம்ம ஒழுங்கா வாழுவோம் என்ற ஒரு வேதனை வந்துட்டேன்டா. ஓண்ட பெருமை தரக்கூடிய இபாதத்தை விட அது சிறப்பு. அல்லாஹ்வுக்கு முன்கால பணிகிறது என்ன சிறப்பு. நம்ம ரெண்டு செய்திகளை பார்க்கிறோம் ஹதீஸ்ல. ஒன்று அஹப், ரெண்டாவது அஃப்ரஹ். அல்லாஹ் பத்தி வருது. அஹப்ண்டா அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது, அஃப்ரஹண்டா அல்லாஹ்வுக்கு மிகவும் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியது, மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடியது. ஹதீஸ்ல வருது எப்படின்னா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என் அடியார்கள் செய்கின்ற வணக்க வழிபாடுகளிலேயே எனக்கு மிகவும் விருப்பமானது நான் கடமையாக்கிய இபாதத்துக்கள். எனக்கு மிகவும் விருப்பமானது நான் கடமையாக்கிய இபாதத்துக்கள். பாத்துக்கோங்க. ஆனா எங்கள்கிட்ட விளக்கத்துல என்ன, சுன்னத்தான இபாதத்தை அல்லாஹ்வுக்கு என்ன மிச்சம் விருப்பம் மாதிரியே, கடமை என்றதே நம்ம பெரிய போராட்டத்துல இருந்துக்கிறோம். அதனால சுன்னத்து தான் அல்லாஹ்வுக்கு மிச்சம் விருப்பமாயிக்க மாட்டோம், அடுத்த இதுல வச்சுக்கிறோம். ஆனா அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது எதுண்டா, அல்லாஹ் கடமையாக்கியதை நாங்க செய்யறது. அவன் 5 நேரம் தொலை சொல்லிக்கிறான், அந்த கடமையை நம்ம பேத்து என்ன செய்யறது. ஜக்காத்து கொடுக்க சொல்லிக்கிறான், அதை செய்யறது. நோம்ப பிடிக்க சொல்லிக்கிறானா அதை செய்யறது. உண்மை பேச எப்படி எதெல்லாம் கடமையாக்கி இருக்கிறானோ அதை செய்வது அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது. அல்லாஹ்வுக்கு எது மகிழ்ச்சியானது தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வல்லாஹி லல்லாஹு அஃப்ரஹு பி தௌபதி அப்திஹில் முஃமின். அடியானுடைய ஒரு அடியான் தௌபா செய்வது அல்லாஹ்வுக்கு அவ்வளவு சந்தோஷமானது, அவ்வளவு மகிழ்ச்சி. அது விருப்பமானது, இது மகிழ்ச்சியானது. மகிழ்ச்சியில உச்சகட்ட ஒரு மனிதனுக்கு எதிர்க்கலாம். உயிர் போயிருமோ என்று நினைக்கக்கூடிய நேரத்துல உண்ட உயிர் போகாது என்ற செய்தி கிடைக்கிறதா உலகத்துல விருப்பமானது. பாலைவனத்துல உணவுகளோட தண்ட பிராணியோட போனவனுக்கு அந்த உணவு, தண்ணீர், உடுப்பு எல்லாம் சேர்த்து அந்த பிராணி என்ன செஞ்சிருது, காணாம போயிருது. பாலைவனத்துல இருக்கிறான். நடு பாலைவனத்துல இருக்கிறவங்கள்ட்ட நிலைமை நம்ம இங்க உள்ளவங்க சொல்லி விளக்கப்படுத்தணும் அவசியம் இல்லை. அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல நான் மௌத்தாகிறேன் அவன் கன்ஃபார்ம், யாரும் இந்த இடத்துல வரப்போறதுல இருக்கணும். அப்படி இருக்கின்ற தூங்குறான். தூங்கி எழுப்பி பார்த்தா அந்த வாகனம் என்ன செய்யுது, பக்கத்துல இருக்குது, எல்லாமே இருக்குது, உணவும் இருக்குதுண்டா அந்த நேரத்துல அவன் அடைகிற சந்தோஷத்துல உச்சகட்டத்துல பேச்சு அவனுக்கு மாறுது. அந்த அப்தி வான ரப்புக், நீ எனது அடிமை, நான் உனது எஜமானன். அப்படி என்று நீ எனது எஜமானன் சொல்ல வேண்டிய வார்த்தையை மாறி அவன் என்ன செஞ்சிடறான், சொல்லிடுறான். அதை கூட அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த சந்தோஷத்துல அல்லாஹ் தஆலா அதை என்ன செய்ய மாட்டான், கணக்குல கூட என்ன செய்ய மாட்டான், எடுக்க மாட்டான். அந்த அளவுக்கு அல்லாஹ் ஒரு தன் அடியானுடைய தௌபாவில சந்தோஷப்படுறான்னு வருது. இது ரெண்டும் ஒன்று அல்லாஹ்வுக்கு விருப்பமானது, இன்னொன்று அல்லாஹ்வுக்கு மிகவும் மகிழ்ச்சியானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு ஒரு குர்ஆன் வசனம் இறங்குது. என்ன, இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹன் முபீனா. நபியே உமக்கு நாம் தெளிவான வெற்றியை தந்து விட்டோம். ஹுதைபியால இறங்குது, மக்கா வெற்றி கிடைக்க போறதுக்காக இறங்குது. லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅخر, உங்களுக்கு முன் சென்ற பாவங்களையும் பிந்திய பாவங்களையும் மன்னிப்பதற்காக. அல்லாஹு நஸ்ரன் அசீசா, உங்களுக்கு கண்ணியமான ஒரு உதவியை செய்வதற்காக. இதுல அல்லாஹ் வெற்றி தந்தாண்டு சொன்னதோட அடுத்தது என்ன சொல்றான், பாவ மன்னிப்பு. பாவ மன்னிப்பு சொல்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்கு இன்றைக்கு ஒரு வசனம் இறங்கிச்சு, எனக்கு அவ்வளவு மிகவும் மகிழ்ச்சியான வசனம்டா. எந்த தௌபாவை அல்லாஹ் தஆலா மகிழ்வடைகிறான்னு சொன்னாங்களோ அந்த தௌபாவுடைய வசனத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்கு மிகவும் மகிழ்ச்சியான வசனம், அல்லாஹ் மன்னிச்சான் அப்படின்னு சொல்றது. இதுதான் நல்ல மக்களுடைய சிந்தனையில இருக்கும். இஸ்லாமிய மார்க்கத்தை அல் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லாஹ் ஹலால் டாக்ஸ் தமிழ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள்.